இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மோடி அவர்கள் பேசுறது தமிழகத்துல போய் பெரும்பாலும் போய் சேர மாட்டேங்குது. நம்ம என்ன ஒரு விஷயம் டெல்லியில இது பண்ணாலும் அது தமிழகத்துல பரவலா சேர மாட்டேங்குது. ஸோ பாஜகவால தமிழகத்துல ஒரு பெரிய அளவுக்கான ஒரு நரேட்டிவ் நம்மளால செட் பண்ண முடியல. ஸோ இப்போ ஹிந்தி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்னொரு 20 வருஷத்துல தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைக்கும். ஒரு குழந்தை நினைச்சா எத்தனை லாங்குவேஜ் படிச்சுக்கலாம். இங்கதான் லாங்குவேஜ்க்கு ஒரு தடை கேட்டா இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு அதுதான் எங்கள் தலைவர் மாநில தலைவர் சொல்கிறாரு. விஜய் நடத்துகிற ஸ்கூலில் மட்டும் இருக்க. இப்போ சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. இந்த என்இபியில் இருக்கிற 2120 கோடி மட்டும்தான் வராதுன்னு சொன்னது. ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ணது என்னன்னா இனி தமிழகத்துக்கு நிதியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறவங்க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ நவோதயா பள்ளிக்கு உண்டான நிதியை ஏன் தரவில்லைன்னு கேட்டாங்களா? இல்லை, அவங்க தான் அந்த திட்டமே வேணாங்க. என்ன சொல்லுங்க? திட்டமே வேணாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுதா? திட்டமே வேணான்னா நவோதயா பள்ளி கொடுக்குற நிதி வருமா? வராது. அப்போ இது மட்டும் என்ன? எங்கெல்லாம் அரசு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் 3வது மொழி கிடையாது. இருமொழி கொள்கை தான் சொல்றதுக்கு ஸ்டாலின் உரிமை இருக்கா இல்லையா? அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இருக்கா இல்லையா? சிபிஎஸ்சி ஸ்கூல் இனிமேல் கிடையாது தமிழ்நாட்டில். என்ஓசி கொடுக்க மாட்டேன் இது வரைக்கும் விட்டுருங்க. இல்லை, அரசு பள்ளி ஒன்றும் சிபிஎஸ்சி நடத்துறது இல்லை. இல்லைங்க, சிபிஎஸ்சின்னு உள்ள வருது இல்லை. ஆமாம், மும்மொழி கொள்கை வச்சிருக்காங்கல்ல. இது யார் மண்ணு? பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் இவங்க மண்ணு. இருமொழி கொள்கை தான். இஷ்டம் வந்தா உள்ளவா, இல்லை வராத. ஒன்னை நம்பி எங்க பெற்றோர் இல்லை, ரைட்டா? எங்க பெற்றோர் எங்க பக்கம் இருக்காங்க. எங்க பெற்றோர் இருமொழி கொள்கை உயிரே கொடுப்பாங்க. வெளியிலன்னு சொல்ல வேண்டியதானே. ஹிந்தி வேண்டாம் என்றால் நிதி இல்லையா? எவ்வளவு ஒரு தவறான ஒரு வார்த்தை. படிக்கிற அவங்க கட்சியில் இருக்கிற எத்தனை தொண்டர் நம்புவாங்க. எங்க தலைவர் பேசினா கரெக்டா இருக்குப்பா அப்படின்னுவாங்களே. எங்கேயாவது அந்த மாதிரி இருக்கா? அப்போ என்இபி ஏத்துக்கலன்றீங்களே. பிரதமரோட பிஎம்சிக்கு பதிலாக நீங்க ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. பிரதமர் வீடுதோறும் கல்வின்றே உள்ளது போலும் கல்வி கொண்டு போயிட்டீங்க. நாங்கள் அங்கே கைவினைஞர்கள் வினைஞர்கள் கொண்டு பாருங்க. அதை குலக்கல்வின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேற மாதிரி கைவிளைஞர்கள் கல்வின்னு கொண்டு வரீங்க. எல்லாமே காப்பி அடிக்கிறீங்களே. ஏன் இதை எடுத்துக்கிட்டா என்ன உங்களுக்கு? யாராவது சொல்லுவாங்களோ பாஜக சொன்னது ஏற்றுக்கிட்டீங்கன்னு? தமிழ் இப்போ செத்து போச்சு, சுத்தமா இல்லை. எனக்கு தெரியும். என்னோட அலுவலகத்தில் நான் டிராஃப்ட் பண்ணேன்னா இன்னும் பல பேருக்கு 2 சுழி இன்னும் 3 சுழி தெரியல. வினை சொல்ல என்னன்னு தெரியல. நம்ம படிச்ச அடுக்கு தொடர் இந்த இரட்டை கிளவில என்னன்னு தெரியல. யாருக்கும் ஒன்றும் புரியல. அது எங்க போச்சு? அதெல்லாம் அந்த லாங்குவேஜ் எங்க போச்சு? நீங்க யாராவது ஒரு பையனை, நான் விளையாட்டுக்கு சொல்ல, நம்ம அரசியலுக்காக சொல்ல, ஒரு பையனை கூப்பிடுங்க. இப்போ ஒரு 10th படிக்கிற பையனை கூப்பிடுங்க. நம்ம படிச்சோம் இல்லை, கொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சரை தும்பி, காமம் செப்பாது, கண்டது மொழிமொன், ஒன்று படிக்க சொல்லுங்க. அது ஒன்று சொல்லுங்க. நான் பேச நிறுத்திடுறேன். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர், பாஜக செய்தி தொடர்பாளர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். தேசிய கல்விக் கொள்கையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அதில் முதற்கட்டமாக ஆரம்பிக்கிறதுங்கிறது தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய 2152 கோடி ரூபாய். அது நம்மளுடைய பணம். அது இன்னும் விடுவிக்கப்படலை. காரணம், நம்ம தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் அந்த நிதியை கொடுக்கணும் அப்படின்ட்டு மத்திய அமைச்சரே சொல்றாரு. அது மிரட்டும் துணியில் இல்லையா? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு திமுக தரப்புல இருந்து கேட்குறாங்க. இல்லை, முதல்ல இந்த வீடியோ பார்க்குற திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பாஜக தவிர அனைத்து கட்சியின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முதல்ல இது அரசியலை பார்க்காம கொஞ்சம் அதில் இருக்க உண்மையை முதல்ல பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எடுத்த உடனே நான் பேச ஆரம்பிச்சோன்னே திமுகலாம் இவர் பேசுறது எதிர்க்கணும் அப்படின்னு எதிர்க்காம அதில் என்ன விஷயங்கள் இருக்குன்றது கொஞ்சம் அரசியல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் புரியும். மிரட்டும் துணியில் பேசினாரா, அவர் எப்படி பேசினாரா, அந்த டோன் எல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம ஃபேக்சுவலாக லீகலாக என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சொல்கிறோம். ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்காதுன்றது மாநில சுயாட்சி, அது அவங்களுடைய உரிமை. இது இப்போ தேசிய கல்விக் கொள்கைன்றது இப்போ மட்டும் வரல. 68 வந்தது, 86 வந்தது, இப்போ வந்திருக்கு. இப்போ 68 86 என்ன கொண்டு வந்தாங்கன்றத ஒரு திமுக கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் சொன்னாங்க வச்சுங்களேன். இப்போ பாருங்க, 68 எங்களுக்கு பிடித்த கட்சி இருக்கும்போது, காங்கிரஸ் இருக்கும்போது இப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 86 ராஜீவ்காந்தி இருக்கும்போது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோட அப்பா தமிழகத்துக்காக உயிரிட்டவர் அவர் எப்படி பண்ணாருன்னு பாருங்க. இப்போ நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ நாம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்போ அங்கே 2 தேசிய கொள்கையிலுமே 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு இருந்துச்சு. 2 தேசிய கொள்கையிலும்.
அதை தான் இங்கே இருக்கிற சிபிஎஸ்சியோ, இங்கே இருக்கிற கேவியோ, இங்கே இருக்கிற மற்ற மத்திய அரசினால் நிறுவப்படுகிற எல்லா பள்ளிகள்லையும் பார்த்தீங்கன்னா அதுதான் கொள்கை. இங்கே தமிழ்நாட்டு கொள்கை வந்து இருமொழி கொள்கை. அது எல்லா மெட்ரிகுலேஷன்லேயும், ஸ்டேட் போர்ட்லேயும், கார்பரேஷன் ஸ்கூல் எல்லாமே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இருமொழி கொள்கை என்னென்னா தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு. ஆனால் அங்கே கூட இந்த மொழியில் தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே மெட்ரிகுலேஷன்லேயோ, ஸ்டேட் போர்ட்லேயோ, கார்பரேஷன் ஸ்கூல்லையோ இந்த மொழியில் தான் பாடத்திட்டங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு எங்கேயும் இல்லை. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற ஒரு ஸ்டேட் போர்டில் மாணவன் இங்கிலீஷ் மீடியத்திலே ஃபுல்லாக படிக்கலாம். தமிழ் கார்பரேஷன் ஸ்கூலில் தமிழில் படிக்கிறவர் தமிழே படிக்கலாம். அங்கே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற இங்கிலீஷில் படிக்கலாம். யாருமே கட்டாயமாக தமிழில் படிக்கணும்னு இல்லை. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2019 5வது வரை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த ஊரில் இருக்கிற நேட்டிவ் லாங்குவேஜ், தமிழ்நாடுனா தமிழில் தான் நீங்கள் 5வது வரைக்கும் படிக்கணும். அது மற்ற சப்ஜெக்ட், சோஷியல் சயின்ஸ், எல்லாத்தையுமே நீங்கள் தமிழ் தான் படிக்கணும். ஏவுகணைனா என்னன்னு படிக்கணும். நீங்கள் நேராக அப்படியே வந்துட முடியாது. அது இதில் சொல்லுது இந்த விஷயத்தில். இது முன்னாடி இல்லை, அந்த மாதிரி இல்லை 2019. ஆனால் வரும் டிராஃப்ட் வரும்போது உண்மையை நம்ம சொல்லணும்னா 3rd லாங்குவேஜா ஹிந்தி இருக்கணும்னு தான் அதே டிராஃப்ட் வந்துச்சு. ஆமா, கஸ்தூரங்கன் கொடுத்த டிராஃப்ட்ல இருந்துச்சு. அதுல இருந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது காரணம்னா அஃபிஷியல் கம்யூனிகேஷன் ஆக்ட்ல வந்து, லாங்குவேஜஸ் ஆக்ட்ல வந்து 2 மொழி தான் சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷும் ஹிந்தியும். கம்யூனிகேஷன் 2 தான் இருக்கணும்னு. அதனால இங்கிலீஷ் இருக்கிறதுனால ஹிந்தி இருக்கட்டும்னு சொன்னாங்க. அதை பிரதமர் தான் என்ன பண்ணாரு. அப்போ அதுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. எதுக்கு இவ்வளோ எங்களுக்கு ஆதங்கமா இருக்குன்னா, ஒரு பிரதமர், ஹிந்தியை திணிக்கும் பிரதமர் இருக்கும்போது எல்லாரும் அமைதியாக இருந்துட்டு, தமிழகமே அமைதி போகாமல் இருந்துட்டு, இந்த பிரதமர் வந்து அப்படிலாம் யாரையும் கம்பல் பண்ணாதீங்க, எனி இந்தியன் லாங்குவேஜ்னு போடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எனி லாங்குவேஜ்னா ஹிந்தியும் இருக்கும், தெலுங்கு இருக்கும், கன்னடமும் இருக்கும். அதை சொல்லிட்டாரு. அடுத்தது ஏன் இதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அப்போ அந்த திட்டத்தில் 68 86 வந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு நிதி இருக்கும்ல, அதுக்கு ஒரு நிதி இருக்கும்ல, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நாங்கள் கொடுப்போன்றாங்கல்ல, அந்த நிதி ஏன் வரலன்னு ஏன் கேட்கல நீங்க? இது வரைக்கும் யாராவது கேட்டீங்களா? ஒரு உதாரணத்துக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நவோதயா பள்ளியை வந்து ராஜீவ்காந்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. எப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு நவோதயா பள்ளி, அதுக்கு 25 ஏக்கர் நிலம் வேணும். அதை யார் கொடுக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் நிலம் கொடுத்துட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வந்து பில்டிங் கட்டிட்டு அங்கே மாணவர்களை சேர்த்துட்டு, இதில் பெரிய விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல ஓசி என்று சொல்லக்கூடிய பிற இவங்களும், அதாவது கம்யூனிட்டியும், ஓபிசின்னு சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் ஸ்லைட்டான ஒரு வருஷத்துக்கு 5000 வச்சுங்க, 5000 ரூபா 10000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கிட்டு, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு சுத்தமாக பணம் கிடையாது, ஃபீஸே கிடையாது. அதில் என்ன கொடுக்குறீங்க கேட்டால், தங்கும் வசதி, அவங்க வீட்டிலேருந்து வரும்போது ஒன்றுமே கொண்டு வர வேண்டாம், உண்டு உறைவிட பள்ளி. அவங்க வீட்டிலேருந்து வரும் வெறும் ஷர்ட் பேண்ட்டு மட்டும் போட்டு வந்தால் போதும். அவங்களுக்கு உண்டான கேஷுவல் ட்ரெஸ்ஸு, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம், ரப்பர், பென்சில், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு எல்லாமே கொடுக்குது. இது என்ன மாதிரியான ஒரு அருமையான ஒரு திட்டம். ஆனால் இவன் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வேண்டாம் எங்களுக்கு நவோதயான்னாங்க. காரணம், இந்த ஹிந்தி பூதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொண்டு வந்து மேலே நிற்க வச்சுருவாங்க. தமிழ் குழந்தைங்கள்லாம் அந்த 8 கோடி மக்களும் இந்த பூதத்தை பார்த்தா போயிடுவாங்க. ஹிந்தின்னு எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குப்பான்னு. இதை போன அதிமுக ஆட்சியில் ஒருத்தர் என்ன பண்ணார், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டார் மதுரை பெஞ்சில், எங்களுக்கு நவோதயா வேணும்னு. நவோதயா கொண்டு வரது மாநில அரசு தடுக்கக்கூடாதுன்னு. அப்போ மாநில அரசு என்ன சொல்லிச்சுன்னா, ஆமாம் இதில் ஹிந்தியை வந்து கட்டாயமாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கோர்ட் என்ன கேட்டாங்கன்னா, மத்திய அரசு கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு அஃபிடேவிட் போட்டோம், ஹிந்தி கட்டாயம் கிடையாது, எனி லாங்குவேஜ் படிச்சுக்கலாம், 5th வரைக்கும் தமிழில் படிச்சுக்கலாம், இதெல்லாம் இந்த புதிய கல்விக் இருக்குங்கன்னு சொன்ன உடனே, அப்போ ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? நவோதயா கொண்டு வரதுல என்ன தப்பு? ஹிந்தி தானே உங்களுக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லைன்னாங்க. தமிழக அரசு ஹிந்தி தான் பிரச்சனை, வேற எதுவுமே இல்லைன்னாங்க பாருங்க. அப்போ ஹிந்தி இல்லைன்னா ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஏற்றுக்கிறோன்னு அஃபிடேவிட் கையில் கொடுத்து, அப்போ நீங்கள் பாலிசி மாதிரி நீங்கள் நவோதயா ஏற்றுக்கலாம், நவோதயா பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கும்படி மாநில அரசுக்கு உத்தரவு போட்டாங்க. நேராக சுப்ரீம் கோர்ட் போனாங்க. எந்த கிரவுண்டில் நம்ம ஸ்டே ஆச்சு சுப்ரீம் கோர்ட்டில்? என்ன ஒன்றா இருக்கட்டுங்க, உங்கள் திட்டம் எங்களுக்கு வேண்டாம். மாநில அரசு தானே 25 ஏக்கர் கொடுக்குது, எங்கள் நிலம் எப்போ தெரியும், நிலம் மாநிலத்துக்குரியது, என் நிலத்தை நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, கொடுக்கவும் மாட்டோம், நீங்கள் செலவு பண்ணுற நிதி எங்களுக்கு வேண்டாம். புரியுதா? இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறவங்க, ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ, நவோதயா பள்ளிக்கு உண்டான நிதியை ஏன் தரவில்லைன்னு கேட்டாங்களா? இல்லை, அவங்க தான் அந்த திட்டமே வேணாங்கிறாங்க. என்ன சொல்லுங்க? திட்டமே வேணாங்க, அவ்வளோதான், முடிஞ்சுதா? திட்டமே வேணான்னா நவோதயா பள்ளி கொடுக்குற நிதி வருமா? வராது. அப்போ இது மட்டும் என்ன?
இப்ப என்ன சொல்றாங்க, பிஎம் ஸ்ரீன்னு ஒரு ஸ்கூல்ல பள்ளி, இதை நீங்க என்இபியில, அதாவது தேசிய இந்த புதிய கொள்கையில வந்ததுன்னா இதுல நிதி வரும், எனக்கு வேண்டாம் நிதி விட்டுருங்க. ஆனா எப்படி கொண்டு வந்தீங்க, இதை கொடுத்தால்தான் நிதி கொடுப்போம் அப்படி இல்லை. இந்த நிதி இந்த திட்டத்தோட நிதி வருது, இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டா நிதி வரும், திட்டத்தை ஏத்த நிதி வராது. இது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஏஐசிடின்னு ஒரு நிறுவனம் இது இருக்கு, ஒரு அது எது கண்ட்ரோல் பண்ணுது, பொறியியல் கல்வி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு நீங்க ஒரு சப்ஜெக்ட் வேணும்னா கூட, ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவா வைக்கணும்னா கூட யாரோட பெர்மிஷன் வேணும், ஏஐசிடி பெர்மிஷன் வேணும். இன்ஜினியரிங் காலேஜுக்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க சொல்றது தான் லா காலேஜில் எத்தனை செக்ஷன் வைக்கணும்னு அவங்க சொல்லணும். அதே மாதிரி என்எம்சி, நேஷனல் மெடிக்கல் கமிஷன், முதல்ல மெடிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியா இருந்தது, இப்போ நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருக்கு பாருங்க. அதுதான் இந்தியா முழுக்க இருக்கிற, தமிழகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவக் கல்லூரியும் கண்ட்ரோல் பண்ணுது. சீட்டுல இருந்து டிசிப்ளின்ல இருந்து எல்லாம் அவங்க தான் முடிவு பண்றாங்க. நீங்க அவங்க சொல்றதை கேட்கலன்னா உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி கிடையாது. நீங்க அப்ப என்ன சொல்லணும், நீ யார் எங்களுக்கு சொல்றதுக்கு, வேண்டாம் போன்னு சொல்லுவீங்களா? அவங்க நோன்னு சொல்லிட்டு போயிட்டா அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. நான் அரியலூர்ல நான் மருத்துவக் கல்லூரி பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு போயிட்டு வர்றாரு, என்எம்சி போயிடும், யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஸோ ஒரு திட்டம் உள்ள வரும்போது அந்த திட்டத்தில் என்ன கஷ்டம் இருக்குன்னு பார்த்து அதை வேணும்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா திட்டம் வரும். இப்போ சொல்றது நல்லா புரிஞ்சுங்க, இந்த என்இபியில் இருக்கிற 2120 கோடி மட்டும்தான் வராதுன்னு சொன்னது. ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ணது என்னன்னா, இனி தமிழகத்துக்கு நிதியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. பட்ஜெட்டில் போட்ட நிதி வரும், எஜுகேஷனுக்கு உண்டான நிதி வரும், செஸ் வாங்குறாங்கல்ல அந்த நிதியெல்லாம் வரும், பட்ஜெட்டில் வர நிதி வரும், ஜிஎஸ்டி வரும், எல்லாம் வரும். ஆனால் இந்த திட்டத்தில் வராது. இன்னொரு உதாரணம், இன்னொரு திட்டம் வருது, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி கூட கேட்குறீங்க, இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுன்னா தமிழகத்துக்கு 10,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம் அப்படி மத்திய அரசு சொல்லுது. இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அதை புகையில நச்சுத்தன்மை இருக்குது, அதை எப்பவும் சொல்லுவாங்களே ஒன்று, இந்த திட்டம் வந்தால் தமிழகத்துக்கு பிரச்சனை கட்சி அது மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. ஆனால் 10,000 கோடி கொடுங்க கேட்பீங்களா? இல்லை சார். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிர்பயா ஃபண்ட்ஸ்ன்னு ஒன்று ஒதுக்குறாங்க. அந்த ஃபண்டு இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா நீங்க பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. இங்க இருக்க மாநில அரசு அந்த நிதியை பயன்படுத்தி சிசிடிவி கேமரா எல்லாத்துலயுமே பொறுத்துற பணியை செய்யறாங்க. அதுல எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபண்டு இல்ல யூஸ் பண்ணாத ஃபண்டை திருப்பியும் ஸ்டேட்டுக்கே போயிடுது. இப்படி ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா? ஆனா ஃபண்டே வரக்கூடாது, ஃபண்டே அனுப்ப மாட்டோங்கிறது சரியான்னு கேட்கறேன். நிர்பயா ஸ்கீம்ல என்னன்னு பாருங்க, நான் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. நிர்பயா ஃபண்ட்ஸ்ல அவங்க ஒரு கைட்லைன் கொடுத்துருப்பாங்கல்ல, அது என்னன்னு பாருங்க. அதான் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா. அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு சிசிடிவி வாங்கணும், சிசிடிவி மட்டும் இல்லாமல் விசாகா கமிட்டி போடுறதுக்கு கரெக்டாக கமிட்டி போட்டுடணும், போக்சோவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை பார்த்துக்கணும், பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த மாதிரி திட்டங்கள் கொடுக்கணும், பெண்களுக்கு பாதிப்புன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், இவ்வளோ இருக்குல்ல. அதெல்லாம் நான் செய்ய முடியாது. நிர்பயா ஃபண்டு மட்டும் கேட்டால் கொடுப்பாங்களா? இல்ல நான் கேக்குறது, ஒதுக்குற ஃபண்ட் அவங்க ஒதுக்கிடுறாங்க இல்லையா, இங்க ஆனா ஒதுக்கவே படலைங்கிறது இல்லைங்க. இந்த ஃபண்ட் எதுக்குன்னு கேட்டா அவங்களால் நடத்தப்படுற பள்ளிகளுக்கு. இப்போ நீங்க இந்த கேவி இருக்குல்ல, கேவி இந்த சைனிக் ஸ்கூல்ல இருக்குல்ல, அதை யார் நடத்துறது? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற ஸ்கூல்ல நாங்க இந்த ஃபண்ட்ஸை கொடுத்து நாங்கள் நடத்த போறோம், பிஎம் ஸ்ரீன்னு ஒரு ஸ்கூல் நடத்த போறோம், அதுல இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வர போறோம், 5வது வரைக்கும் தமிழ்ல படிக்க போறாங்க, 3வது மொழி ஹிந்தி கிடையாது, வேற எந்த லாங்குவேஜ், இதெல்லாம் சொல்றாங்க. பிஎம் ஸ்ரீ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபண்டு வராது இல்லை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேட்டது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு வீம்புக்கு நான் சொல்கிறேன், இப்போ எங்களை நீங்கள் டிஎம்கே பிஜேபி மாட்ட வைக்கணும், கரெக்டா? வீம்புக்கு என்ன பண்ணுங்க, நாங்கள் என்இபி ஏற்றுக்கிறோம், 3வது லாங்குவேஜ் எடுத்துக்கிறோம், மக்கள்கிட்ட கொடுத்துட்றோம், 3வது லாங்குவேஜ் சொல்லிவிட மாட்டோம். சொல்லாமா? தெரியல. போர்டு அதில் 3வது லாங்குவேஜுக்கு எக்ஸாம் கிடையாது, 2 லாங்குவேஜ் தான் will be taken into account for examination purpose. 3வது லாங்குவேஜ் கிடையாது, வெறும் படிப்பு தான். ரைட்டா? ஏமாத்துறதுக்கு இவங்க சொல்லியா கொடுக்கணும்? ஏன் அந்த 3வது லாங்குவேஜ்னு போட்டு வெறுமே பசங்களை விளையாடுங்கப்பா, 3வது லாங்குவேஜ் எப்போ படிக்கிற, ஹிந்தி வச்சுங்களேன், ஏன் விளையாடுங்க போக மட்டும் சொல்ல வேண்டியது தானே? அது ஏன் சொல்ல முடியல? ஏன் எங்க தடுக்கு சொல்லுங்க? இங்கே தான் பாயிண்ட் வருது. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பேசுனீங்க பாருங்க, இதெல்லாம் உண்மையான பிரச்சனை எங்கன்னா, 3வதாக ஒரு மொழியை நாங்கள் மக்களுக்கிட்ட, அதுவும் குறிப்பாக தனியார் பள்ளி இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் நாங்கள் புதுசாக கொண்டு போய் ஒரு மொழியை கற்றுக்கலாமான்னு சொன்னால் பசங்க அத்தனை பேரை பாஞ்சு எடுத்துக்கிற மொழி எது? ஹிந்தி. ஹிந்தி எடுத்துக்கிட்டா நாங்கள் பான் பராக் வாயன்,
வந்து இது பண்றீங்க, எங்களை திட்டுறீங்க, நரேந்திர மோடி மோசம், தேசிய கீதம் எங்களுக்கு தேவையில்லை, தமிழ் தாய் வாழ்த்து தான் தேவை, தேசம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த இதெல்லாம் எதையுமே சொல்ல முடியாது. இல்ல ஆனா அது ரேண்டமா சொல்லிட முடியுமா? ஹிந்தினா எடுத்துப்பாங்க, கொடுத்து பாருங்க. சரி ரைட். இல்ல ஏன்னா உங்க மாநில தலைவர் என்ன சொல்றாரு, கன்னியாகுமரியில இருக்கிறவங்க வந்து மலையாளம் படிக்கட்டும், சென்னையில இருக்கிறவங்க நான் வந்து தெலுங்கு இல்ல படிக்கட்டும், படிக்கட்டும், நான் சொல்றது புரியல. ஒசூர்ல இருக்கவன் கன்னடம் படிக்கட்டும் அப்படின்னு தான் வந்து இல்ல இல்ல வினோத், நான் சொல்றது நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, ஒசூர்ல இருக்கிறவங்க தமிழ் படிச்சுட்டு இருப்பாங்க, இங்கிலீஷ் படிப்பாங்க. ஒசூர்ல இருக்க பக்கத்துல என்ன இருக்கு? கன்னடம். கன்னடம் படிப்பாங்க அவங்க. ஆந்திரா பார்டர் விட்டேன். நான் சொல்ற தமிழ்நாட்டுல தேனாம்பேட்டில் நடுவுல இருக்கிறவங்க எந்த விதமான சொந்தக்காரங்களும் தெலுங்குல இல்ல, மலையாளத்துல யாருமே இல்லை. ஆனா 3வது மொழி ஒண்ணு படிச்சுக்க பண்றாங்க. நோ எக்ஸாம், எக்ஸாம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஒரு மொழி படிச்சுக்க பண்ண என்ன படிப்பாரு? ஜென்ரல் ட்ரெண்ட் என்ன? மக்கள்கிட்ட பழகிருப்பீங்க, ஹிந்தி படிச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்றாங்கல்ல. இல்ல ஹிந்தி அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஒரு கருத்து இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, அது படிச்சுட்டா. இப்ப இவ்வளவு நேரம் என்கிட்ட தர்க்கம் பண்ணீங்கல்ல, நான் பேசலைங்க இதெல்லாம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அமைச்சர் சொன்னார், பொன்முடின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் முன்னாடி, உயர்கல்வி அமைச்சர். தெரியும் எங்களுக்கு 3வது மொழி ஒண்ணு கொண்டு வந்தா மக்கள் என்ன படிப்பாங்கன்னு எனக்கு தெரியும்னாரு. இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், வேணா எடுத்து பாருங்க. இல்ல ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க, இப்ப பள்ளி கல்வி அப்படிங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சது காரணமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடு வரணும் ஒரு விஷயத்துல வந்து, அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணணும், அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நடைமுறையே. ஆனா நீங்க மேல உட்காந்து நீங்களே ஒரு கமிட்டி போட்டு ஒரு டிசைட் பண்ணிட்டு இதுதான் தேசம் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க அப்ளை பண்ணாதான் நாங்க நிதி கொடுக்கணும்னு சொல்றது, இது வந்து சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய விஷயத்த வித்தவுட் அவர் கன்சர்ன் நீங்க அந்த பாலிசியை வந்து டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க. நான் டைரக்டா கேள்வி கேட்கிறேன், தமிழ்நாட்டுல முன்மொழி கொள்கை இருக்கக்கூடாதா இல்ல பார்ட்லி இருக்கக்கூடாதா? அரசோடைய இது வந்து வேண்டவே வேண்டாம். சரி, அரசு கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல வேண்டாம், அரசு பள்ளிகள்ல அரசு கண்ட்ரோல் இருக்கு. எங்கெல்லாம் அரசு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் 3வது மொழி கிடையாது, இருமொழி கொள்கை தான் சொல்றதுக்கு ஸ்டாலினுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, இருக்கா இல்லையா? ஆமா. சிபிஎஸ்இ ஸ்கூல் இனிமேல் கிடையாது தமிழ்நாட்டுல, என்ஓசி கொடுக்க மாட்டேன், இது வரைக்கும் வந்து விட்டுருங்க. இல்ல அரசு பள்ளி ஒன்றும் சிபிஎஸ்இ நடத்துறது இல்ல, இல்லைங்க, சிபிஎஸ்இன்னு உள்ள வருது இல்ல. ஆமா, மும்மொழி கொள்கை வச்சிருக்காங்கல்ல. இது யார் மண்ணு? பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் இவங்க மண்ணு. இருமொழி கொள்கை தான். இஷ்டம் வந்தா உள்ளவா, இல்ல வராத. ஒன்ன நம்பி எங்க பெற்றோர் இல்ல, ரைட்டா? எங்க பெற்றோர் எங்க பக்கம் இருக்காங்க. எங்க பெற்றோர் இருமொழி கொள்கை உயிரே கொடுப்பாங்க. எங்க பெற்றோரை பத்தி எனக்கு தெரியும், போ வெளியிலன்னு சொல்ல வேண்டியதானே. அது நான் வருஷம் 500 ஸ்கூலுக்கு பணம் கொடுத்துட்டு 30 லட்சம் வாங்கி வச்சுருக்கீங்க உள்ள லஞ்சமா? அது எப்படி கொடுக்குறீங்க? என்ஓசி கொடுக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? என்ஓசி கொடுக்குறேன் நீ எடுத்துக்க, உனக்கு நான் கிடையாது, உனக்கு கொடுக்க மாட்டேன். அது எப்படி? மற்ற உங்களுக்கு வேண்டிய ஸ்கூலெல்லாம் நீங்க வச்சுப்பீங்க, அப்ப அங்க மும்மொழி கொள்கை இருக்கலாமா? நான் கேட்கறது, ஒரு தமிழக அரசுன்ற திமுக அரசுக்கு என்ன மனசுல இருக்குன்னா, என் வீட்டு குழந்தைகள், தமிழகத்தில் படித்த குழந்தைகள், அண்ணாவை ஏற்றுக்கொண்ட குழந்தைகள், பெரிய ஒரு தலைவர் பெரியார் ஏற்றுக்கொண்ட இவங்க, இந்த மண்ணில் இருமொழி கொள்கை தான் இந்த மண்ணுன்றீங்கல்ல, அது எப்படி பாதி கட் பண்ணி சிபிஎஸ்இ மண் தனி, இந்த மண்ணு தனியா? தனியார் மண்ணு தனி, இந்த மண்ணு தனியா? சார் நீங்க ஒரு பங்கேற்ற விவாதத்துல அந்த காணொலி பார்த்தேன். அதுல பங்கேற்ற திமுக உறுப்பினர் ஜெயராஜ் அவர்கள் சொல்லும் போது, நாங்க பிசினஸே பண்ணக்கூடாதா, நாங்க வியாபாரம் பண்ணக்கூடாதா? இல்ல நான் என்ன கேட்கிறேன், அவங்க வந்து அது வியாபாரம், தனியார் கல்விங்கிறதே வியாபாரமா இருக்குங்கிற போது அதுல என்ன செய்யணும் அப்படிங்கறத மாநில அரசு எப்படி சொல்லுங்க? நீங்க டைரக்டா நீங்க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை திட்டுறீங்க, அது நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல நீங்க அப்படிதான் சொல்றீங்க. பின்ன அவரோட பொண்ணு நடத்துறது வந்து பிசினஸ் சொன்னா வருத்தமா இருக்காதா? இப்ப பாக்குறது சொன்னார் பிசினஸ் இல்ல, அவர் சொல்றது நீங்க அப்படி பிசினஸ் பண்ணிட்டு போட்டோன்னு சொல்றீங்களே. பிசினஸ் பண்ற பொண்ணு பிசினஸ் பண்ணா சிபிஎஸ்இ ஒத்துக்கலாம், மத்தவங்கன்னா ஒத்துக்க முடியாது. நான் வன்மையா கண்டிக்கிறேன் நீங்க சொன்னதை. பிசினஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அவங்க பொண்ணையும் சேர்ந்து தான் வரும். அவர் ஸ்டாலின் அவர்கள் பொண்ணும் சேர்ந்து நடத்துறாங்கல்ல ஸ்கூல், அது வரும். அப்ப நீங்களே எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. அப்ப பிசினஸ் பண்ற இடத்துல மட்டும் மும்மொழி கொள்கை படம் நல்லா ஓடிச்சுன்னா பாயிண்ட் இல்ல, இது கேள்விதான். அவங்க வந்து வணிக நோக்கத்துல பண்றாங்கிறது போது அங்க எப்படி கவர்மெண்ட் போய் பாலிசி செட் பண்ண முடியும்னு நான் கேக்குறேன். தனியார்ல எப்படி அரசு போய் தலையிட முடியும்? தனியார்ல ஃபீஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்றீங்க, தனியார்ல வந்து தமிழ் படிச்சே ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்றீங்க. கர்நாடகாவில் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பள்ளியும் 8வது வரைக்கும் தமிழ் கட்டாய பள்ளின்னு எப்படி சொல்றீங்க? ஏன் இப்ப எல்லா தனியார் பள்ளியும் கூட்டு மிரட்டுறீங்களே பெரம்ப வச்சு? கலைஞர் 100ஆண்டு விழாங்குது, தமிழ் கட்டாயமாகி படிக்க ஆகணும் எல்லாரும் சொல்லி எல்லாரும் சொல்றீங்களே. எல்லாரும் விழி புதுங்கி நிற்கிறாங்க. எப்படி கேளுங்க, நேற்று வரைக்கும் ஆந்திராவில் படித்த பையன் வந்திருக்கான் 9th டிரான்ஸ்ஃபரில், அவனை 9th 10th தமிழ் எழுத சொல்றாங்க. யாகாவராவேனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு எழுதுன்றாங்க அவனை.
அப்படியே முடிக்கிறான். எங்களுக்கு தெரியாது, கலைஞர் நூற்றாண்டு விழாப்பா எழுது பண்றாங்க. அவர் அப்படி பையன் முடிக்கிறான். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது எதாவது பாலிசி இருக்கா, இது எதாவது கொஞ்சம் லாஜிக் இருக்கா? அப்போ அங்கே மட்டும் கவர்மெண்ட் உள்ளே வந்து ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுவேன், வேன் எப்படி டிரைவர் ஓட்டணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுவீங்க, என்னைக்கு லீவ் விடணும்னு முடிவு பண்ணுவீங்க, கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு பஸ் அனுப்புன்னு சொல்லுவீங்க, அங்கெல்லாம் நீங்கள் பாலிசி உள்ள போவீங்க. ஆனால் இருமொழி கொள்கையை மும்மொழி கொள்கையை வந்து இருமொழி கொள்கையை ஆக்குங்கன்னு சொல்றதுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க. தமிழகத்திற்குள் வந்தால் இருமொழி கொள்கை இருந்தால் மட்டும் ஸ்கூல் ஆரம்பிங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் ஏஐசிடின்ற ஒரு அரக்கன் உள்ள வராம நடத்துங்க. இல்லைன்னா நீங்க நடத்தைன்னு சொல்லிட்டு போங்க. என்ன ஒரு அரசியலுங்க இது? இந்த பக்கம் தனியார் பள்ளி எல்லாத்தையும் எங்க மாநில தலைவர் சொன்னார் பாருங்க, 56 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வந்து தனியார் பள்ளி படிக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கு மும்மொழி கொள்கை, இவங்க எல்லாருக்கும் இருமொழி கொள்கை. நான் இந்த பேட்டியிலே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் படிக்கிற ஒரு எய்டட் ஸ்கூல், நீங்க கார்பரேஷன் கூட போகாதீங்க, தனியார் கூட கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குல்ல, நிறைய ஸ்கூல் இருக்கும். நான் அந்த காலத்துல இந்த காலம் வச்சிருக்காங்க. அங்க 2 லாங்குவேஜ் தான், தமிழ்நாடுல எய்டு கொடுக்காது. அந்த 2 இருமொழி கொள்கை இருக்கிற பையன் ஆசைப்பட்டு ஒரு தெலுங்கோ, நம்ம தெலுங்கு வச்சுப்போம், ஏன்னா பெரியார் வந்து தெலுங்கு தான் பேசுவார், இல்லை அவர் எங்கேருந்து வந்தாரோ கன்னடம், ரெண்டுத்தையும் வச்சுப்போமே, பெரிய கன்னடம் இல்லை தெலுங்கு, இந்த பகுத்தறிவு தந்தையின் 2 வார்த்தையை வந்து அதே வச்சுக்கலாம்ல. நீங்க ஜியோ போடலாம்ல, ஏது பாருப்பா, ஒன்று தெலுங்கு கற்றுக்கா இல்லை கன்னடம் கற்றுக்கா, இது 2 கற்றுக்கிட்டா நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த குழந்தைக்கு எதுவுமே கிடையாது, டிப்ரைவ் பண்ணுறீங்க. கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கும் இங்கே இருக்க ஸ்டேட் போர்டில் படிக்கிற பையனுக்கும் அவன் ஹிந்தி படிக்கணும்னு ஏங்கன்னா கூட கிடையாது, உனக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் அதே தனியார் பள்ளியில் ஜெர்மன், பிரெஞ்சு, ஜாப்பனீஸ், நம்ம கல்வித்துறை அமைச்சர் மகன் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு. அப்போது நம்ம சாதாரண ஸ்டேட் போர்டில் இருக்கிற பையன் வந்து அப்பா ஃப்ரெஞ்சுன்னா என்னப்பான்னா கூகுள் எடுத்து படிச்சுக்குப்பான்னு சொல்லுவாரா? அப்போ அவருக்கு அந்த 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 கல்வி கொடுக்க வேணாமா? சிரிக்கிறாங்க மற்ற ஸ்டேட்டில் சொன்னா, சிரிக்கிறாங்க உண்மையிலே. இந்த ஒரு ஸ்டேட்டாங்க அவங்க வந்து என்னங்க 3வது மொழி படிங்கன்னு சொன்னா படிக்க மாட்டேன்னு ஒருத்தர் நிதி வேணான்னுவாங்களா? நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? நிதி வேணுங்கிறாங்க, நிதி படிக்க மாட்டோம். நான் என்ன சொல், நானா இருந்தா நிதி வாங்கிப்பேன், வாங்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு வருஷம் விடுவேன், மக்கள்கிட்ட இது சுத்தமா வரவேற்பு இல்லை வச்சுங்களேன். 3வது மொழி சும்மா போட்டு பசங்க வந்து யாரும் வந்து அவங்க எழுதாம போயிடுவாங்க. அதானே சொல்றீங்க, மக்களுக்கு பிடிக்கிறது தானே சொல்றீங்க. கொடுத்து பாருங்க ஒரு தடவை, ஒரு வருஷம் மட்டும் தமிழக அரசு கொடுத்து பாருங்க, 3வது மொழியாக ஏதாவது ஒன்று படிங்கன்னு. பசங்க எதை படிக்கிறாங்க பாருங்க. இல்லை சார், உங்க மாநில தலைவர் வந்து இந்த ஏசர் ரிப்போர்ட்டை கோட் பண்றாரு, ஏசிஆர் ரிப்போர்ட்டை வந்து கோட் பண்றாரு. அதுல வந்து தேசிய அளவுல பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்தரம் தொடர்பான ஒரு ஆய்வு செய்யப்படுது. அதுல தமிழகமும் இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுடைய சிலபஸை 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு மாணவனால கூட படிக்க முடியாத சூழல் இருக்கு அப்படின்னு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவன் வந்து இப்ப ஏற்கனவே இருமொழி கொள்கை தான் அரசு பள்ளிகள்ல இருக்குது. இருமொழி கொள்கை இருக்கும் போதே வந்து இவனால படிக்க முடியல அப்படிங்கிறது, இன்னொரு மொழியை கொடுத்தா படிப்பாங்களான்னு ஒரு கேள்வி. கரெக்ட், நான் எடுத்துலான்னு சொன்னேன். நான் என்ன இருமொழி கொள்கை இருக்கும்போது பையன் படிக்க முடியல, ஒரு மொழி எடுத்துருவோம். இல்ல ஏற்கனவே இருக்கிற அந்த கல்வி முறையிலேயே நீங்க சொல்றது தரமா இருக்கா? தரமா இல்ல, தரமா இல்ல. இந்த மனித மூளை, குழந்தை மூளை இருக்குல்ல, அது 2 போனா ஜாம் ஆயிடும். 3 மொழி வந்தா ஃபுல்லா ஸ்டக் ஆகி நிற்கும். ஏன்னா உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி. உலகம் எல்லா ஊர்லயும் 3 மொழி 4 மொழி 5 மொழி படிக்குதுங்களே. குழந்தைகள் பிரெயின் வந்து 12 மொழி ஏத்துக்குமா 10 வருஷத்துக்குள்ளே, அதுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா. தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன அழகா அதை மாத்தினாங்க பாருங்க. இருமொழி கொள்கையில பள்ளி இழிக்குதுன்னு, குழந்தைங்க படிக்க முடியலன்னு கேட்டா, என் குழந்தைக்கு அந்த மூளைக்கு 2 அதிகமா இருக்க 3 குழந்தை வைக்கிறீங்க, அது பெஸ்ட். என்ன சொல்றேன், 2 1 எடுத்துருவோம் தமிழ் மட்டும். அடுத்த வருஷம் திருப்பி டெஸ்ட் வைப்போம், அதுவும் விளங்காது, தமிழ் எடுத்துருவோம். அப்புறம் பையன் என்ன சொன்னா, அப்ப சயின்ஸ் பிடிக்கல, அதை எடுத்துரு. மேத் பிடிக்கல, மேத் எடுத்துரு. மொத்தத்துல சீமான் சொன்ன மாதிரி வா, வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன் அரசு ஊழியரா, போயிட்டு வான்னு. அதான் கடைசியில் வரப்போகுது. இதான் நம்ம பேசுறதா லாஜிக்கா இருக்கா? படிச்ச படிப்புக்கு சம்பந்தமா இருக்கா? உலகமே 4 மொழி 5 மொழின்னு போயிட்டு இருக்கு. படிச்சா என்ன தவறுன்னு கேட்குறோம். நீ ஏன் கம்பல் பண்றேன்னு சொல்றீங்க? அப்ப ஏன் தனியார் பள்ளியில கம்பல் பண்றேன்னு கேட்குறேன். ஒரு குழந்தை ஏழையா இருக்கு, கார்பரேட் ஸ்கூல்ல படிக்குது. அப்பா இருமொழி கொள்கை நம்மனு, அவங்க அப்பா பணக்காரர் ஆயிடுறாரு. நீ சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போ, ஸ்டேட்டஸ் வந்துச்சுன்றாரு. இங்க வரும்போது 3 மொழி படிக்கணும்ன்றீங்க, கம்பல்சரி 3 மொழி. இது யாரோட தவறு? அந்த குழந்தை தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தை, எங்க போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே முதல்வர் தானே எல்லாருக்கும் தமிழகத்துக்கு. அது நான் சிபிஎஸ்சிக்கு ஒரு முதல்வர், இங்க ஒரு முதல்வரா? இல்ல, ஆனா தனியார் பள்ளிக்கு போற மாணவர்கள், தனியார் பள்ளியில கொண்டு போய் குழந்தைகளை சேர்க்கிற பெற்றோர் வந்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தானே.
நம்ம தனியார் பள்ளிக்கு போறோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு எடுக்கக்கூடிய முடிவு. ஆனா இப்ப அரசு பள்ளின்னு வரும்போது ஒரு பாலிசியா வருது, அங்க வந்து அது செஞ்சாகணுங்கிற ஒரு கட்டாயம். கரெக்ட். தேர்ட் லாங்குவேஜ் நீ படிச்சாதான் நீ பாஸ். தேர்ட் லாங்குவேஜையும் நீ படிச்சு எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் உன்னை அடுத்த ஸ்டாண்டர்ட் கொண்டு போவேன் அப்படின்னு தமிழக அரசு சொன்னா அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு நீங்க சொல்ற நானும் உருகி பேசலாம். தேர்ட் லாங்குவேஜ் கவலை இல்லைன்ட்டாங்களே, படிச்சுக்கப்பான்னு அவ்வளவுதானே. அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு ஃபீஸ் கட்டாம வரீங்க படிச்சுக்கப்பா, அது அப்ப அவங்க எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க? ஒருவேளை வந்துச்சுன்னா கூட அதை எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க? அவங்க அதாவதுங்க ஆர்வம் உள்ளவர்கள் படிச்சுக்கிட்டோம். 3வது மொழி பையனுக்கு எதுவுமே பிடிக்கல, ஹிந்தியும் பிடிக்கல, என்ன பண்றதுன்னு அப்படியே யோசிச்சுட்டு மலையாளம் அதுவும் பிடிக்கல, ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு போய் உட்காருங்க, முடிஞ்சா இன்ட்ரெஸ்ட் தான் படிங்க. இது என்னன்னாங்க, சின்ன குழந்தைங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்க சின்ன குழந்தை ஏதாவது வந்து 3 வயசுல வந்து அப்பா ஸ்கூல்ல சேருங்கன்னு சொல்லிச்சா? நம்ம தானே சேர்க்கிறோம். எனக்கு எப்படியாவது என் மைண்ட்ல வந்து மேத்தை ஏற்றி விடுங்கப்பான்னு சொல்லிச்சு அந்த குழந்தையாவது. நம்ம தானே கம்பல் பண்றோம். ஒரு ஆர்ட் நம்ம தான் கற்றுக் கொடுக்குறோம். அது மாதிரி கொண்டு போய் வைங்க, அந்த குழந்தை படிக்கும். ஏதோ ஒரு தெலுங்குல ஒரு வார்த்தை படிக்கும், இது கன்னடத்தில் ஒரு வார்த்தை படிக்கும், குஜராத்தியில் படிக்கும், ஒரியால படிக்கும், உருதுல படிக்கும். அது மைண்ட்ல ஏறும். அதான் குழந்தைகள். இது நான் சொல்றது புரிஞ்சுங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் திமுக கிடையாது. குழந்தைங்கள்லாம் நான் முடிவு பண்ணிட்டு திரும்பி உட்காருவேன் கிளாஸ்ல, நேரா உட்காந்து 2 தடவை படிக்கும், 3 தடவை படிக்கும். பக்கத்துல இருக்க பையன் பேசுவான், ஹிந்தியில தெலுங்குல பேசுவான். நேற்று நீ படிக்க வந்ததுடா, நீ உனக்கு புரியடான்னு கேட்பான். என்னதுடான்னு இப்படி பேசுறானுவான். பேச பேச பசங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டுனா சத்தியமா வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களே அது பெருமைப்படுத்தும். எங்கேயாவது உடனே ஹிந்தி கிடைச்சா ஹிந்தி படிச்சுட்டு போனாங்கன்னா உடனே வேலை கிடைச்சிருமா? அப்படி படித்தா ஏன் எங்க பான்பரா வைக்கிற? இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறது. ஹிந்தி ஃபெசிலிட்டேட்டர். ஒரு இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும். நான் லாயரா இருக்கேன்னா எனக்கு இங்கிலீஷும் தமிழும் தான் தெரியும். எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா ஒரு கூடுதல் பொறுப்பு, ஒரு கூடுதலா இருக்கும். அதுதான் இவன் சாப்பாடு போடுன்னு சொல்லல, அது ஒரு கூடுதலா ஒரு இடத்துல எங்கேயாவது இடத்துல பயன்படும். உலக நாடுகள் எல்லா நாட்டிலையுமே மினிமம் 3 லாங்குவேஜ், மேக்ஸிமம் 5 லாங்குவேஜ் படிக்கிறாங்க. நீங்க சுவிட்சர்லாண்ட்லாம் போனீங்கன்னா ஜெர்மனும் பிரெஞ்சும் கம்பல்சரி, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ் கம்பல்சரி. வேணும்னா மற்ற லாங்குவேஜ் படிச்சுக்கலாம். ஒரு குழந்தை நினைச்சா எத்தனை லாங்குவேஜ் படிச்சுக்கலாம். இங்க தான் லாங்குவேஜ்க்கு ஒரு தடை. கேட்டா இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கைன்னு அதுதான் எங்க தலைவர் மாநில தலைவர் சொல்றாரு. விஜய் நடத்துற ஸ்கூல்ல மட்டும் இருக்க நோன்னு சொல்லுங்க, அங்கேயும் நோன்னு சொல்லுங்க. 3வது மொழிக்கு குழந்தை பிரெயின் ஒன்று தானே. நீங்க என்ன சொன்னீங்க, குழந்தைய போய் சேர்க்கிற அப்பா அம்மா சேர்க்கறாங்க, இங்க சேர்க்கறதுக்கு ஆர்வப்பட்டு சேர்க்கறாங்க, அங்க ஆர்வம் வேற வழி இல்லாம சேர்க்கறாங்க நீங்க, அதானே? அப்ப குழந்தையோட பிரெயின் ஒன்று தானே. அப்ப தனியார் பள்ளி சேர்ற பிரெயினை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு 3 படிக்க சொல்லுவீங்க அப்பா அம்மா, இங்க 2 மட்டும் நிறுத்திப்பான்னு சொல்லுவீங்க. லாஜிக் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்ப குழந்தையோட மூளையை வந்து யார் முடிவு பண்றது? ஸ்கூல்ல வாங்குற ஃபீஸ் வாங்காத கார்பரேஷன் ஸ்கூல்ல போனா குழந்தையோட மூளை சுருங்கிடும். ஃபீஸ் வாங்குற நல்ல ஸ்கூலுக்கு போனா குழந்தையோட மூளை விரிஞ்சிடும். அதான் அர்த்தம். எனக்கு புரியல என்ன பாலிசின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த பாலிசியை டிராஃப்ட் பண்றதுலயே வந்து இந்த கேக்குறாங்கல்ல, இந்த கன்கரன்ஸ் அப்படிங்கிறது ஏன் வந்து அதை கொண்டு வரல? இப்போ உங்களுடைய பாஜக தரப்புல இருந்து சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு ஏத்துக்கிட்டீங்களே அப்படின்னாங்க. இப்போ அமைச்சர் பொய்யாமொழி சொல்றாரு, நாங்களாம் ஒன்றும் ஏத்துக்கல, எங்களுடைய செக்ரட்டரி வந்து தர்மேந்திர பிரதானுக்கு எழுத கடிதத்துல நாங்க வந்து இது சம்பந்தமாக நாங்க ஒரு குழு போட போறோம், அது ஆராய போறோம் தான் சொன்னமே தவிர நாங்க இதுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொன்னாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. 86ல் எப்படி ஏத்துக்காம இருந்து நிதி எதுவும் வாங்குனீங்களான்னு கேட்கிறேன். 86 தேசிய கல்விக் கொள்கையில் அதுல எவ்வளவு நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துதா? இப்போ 2000, இப்போ விலைவாசி ஏறிடுச்சு. அப்போ ஒரு 200 கோடி 300 கோடி வந்துச்சா? வர வாய்ப்பு இருக்கா? அது ஏத்துக்கலாம் வராது இல்ல. நவோதயான்னு உதாரணம் சொன்னேன். ஒரு ஸ்கீம் ஏத்துக்கலாம் வராது. ஆனா நீங்க ஏத்துக்காதத காரணமா சொல்லாம நிதி வரலன்றத காரணமா சொல்லி உன்னை உதயநிதி ஸ்டாலின் தான் ஹிந்தி வேண்டாம் என்றால் நிதி இல்லையா? அது தப்பா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஒரு ஊடகத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. நிதி ஹிந்தி வேண்டாம் என்றால் நிதி இல்லையா? எவ்வளவு ஒரு தவறான ஒரு வார்த்தை. படிக்கிற அவங்க கட்சியில் இருக்கிற எத்தனை தொண்டர் நம்புவாங்க. எங்க தலைவர் பேசினா கரெக்டா இருக்குப்பா அப்படின்னு. எங்கேயாவது மாதிரி இருக்கா? எனி லாங்குவேஜ் தானே இருக்கு. ஹிந்தின்னு சொல்றீங்க. அன்னைக்கு ஒரு ஊடகத்தில் சொல்றாரு, ஒரு ஊடகத்தில் கேட்கிறாரு, அப்போ ஜாப்பனீஸ் படிக்க சொன்னா அதுக்கு படிக்க வைப்பீங்களா குழந்தைங்களான்னு கேட்கிறாரு ஒரு இவர் நெறியாளர். அப்போ பேசிக்கா நீங்க அந்த NEP கூட படிக்காம வரீங்க, அதுல என்ன இருக்கு கூட தெரியாம வரீங்க. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல என்ன சிக்கல் இருக்கு, இந்த ஸ்கீம் ஏத்துக்கிறதா வேணாமா? ஏங்க ஏத்துக்கிறதா இல்லையா? நீங்க மதிநுட்பத்தோட செய்யணும். அப்போ NEP ஏத்துக்கலன்றீங்களே, பிரதமரோட PMSTக்கு பதிலாக நீங்க ஒன்று ஆரம்பிக்கிறீங்க.
பிரதமர் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வீடுதோறும் கல்வி உள்ளது போலும் கல்வி கொண்டு போயிட்டீங்க. இப்போ கூட நேற்று கூட ஒரு முதல்வர் காப்போமோ ஒரு திட்டத்தை அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. நாங்கள் அங்கே கைவினைஞர்கள் வினைஞர்கள்னு கொண்டு வந்தோம் பாருங்க, அதை குலக்கல்வின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேற மாதிரி கைவிளைஞர்கள் கல்வின்னு கொண்டு வரீங்க. எல்லாமே காப்பி அடிக்கிறீங்களே. ஏன் இது எடுத்துக்கிட்டா என்ன உங்களுக்கு? யாராவது சொல்லுவாங்களோ பாஜக சொன்னது ஏற்றுக்கிட்டீங்கன்னு? மக்கள் தயாரா இல்லை, மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. லாங்குவேஜ் விஷயத்தில் இனிமேலும் நீங்கள் விளையாண்டிங்கன்னா, அதெல்லாம் அந்த காலம், இனிமேல் நீங்கள் விளையாண்டிங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ கூகுளில் பார்த்து எல்லாம் கற்றுக்குறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. இனிமேல் எல்லா ஸ்டேட்லையுமே எல்லா லாங்குவேஜ் இருக்குது, எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது. கேரளாவில் ஹிந்தி இருக்குது, ஹிந்தி இல்லை, எல்லா ஊர்லேயும் ஹிந்தி இருக்குது. இந்த ஊரில் மட்டும்தான் ஹிந்தி இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ஹிந்தி ஒன்று படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு வாய்ப்பு தானே, அது இன்னொரு வாய்ப்பு நமக்கு திறக்கும் இல்லையா, இன்னொரு புது மொழி வாய்ப்பை திறக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அது லாஜிக் தான். அவங்க தரப்புலேருந்து வைக்கப்படுற வாதம் என்னன்னா, இத்தனை நாளாக நமக்கு இருமொழி கொள்கை தானே இருக்குது. தேசிய நேஷனல் ஆவரேஜை விட தமிழ்நாட்டுடைய இந்த ஹையர் ஸ்டடீஸ்ல ஆவரேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம் இருக்குது. அது நேஷனல் ஆவரேஜ் தாண்டி இருக்குது. எந்த விதத்தில் நம்ம இருமொழி கொள்கையை வச்சு நாங்கள் ட்ராப் ஆனோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இல்லையா. இப்போ எங்களுடைய மாணவர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்களே, அப்போ இருமொழி கொள்கையை வச்சு தான் அது இப்போ இருமொழி கொள்கை ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் அப்படின்றாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 4 சட்டக்கல்லூரி, 4 மருத்துவக் கல்லூரி, தனியாருக்குள்ள மருத்துவக் கல்லூரி ஏன் கொடுத்தீங்க? அப்போ இருந்த டாக்டர்ஸ்லாம் ரொம்ப மோசம், ஆப்ரேஷன் பண்ணாலும் செத்துட்டாங்களா? அப்பயே அதை முன்னு ஆரம்பிச்சிங்க. இது ஒரு கேள்வியா? இப்போ நல்லா தானே இருக்கிறோம். மேம்படுறது எப்போ பண்ணுறது? இப்போ தமிழ்நாட்டில் உண்மையிலே சொல்லுங்கள், தனியார் பள்ளியை விட்டுருங்க, அரசு பள்ளியில் படிக்கிறவங்க அத்தனை மாணவர்களும் தமிழில் புலமையாக இருக்காங்களா? இப்போ ஏசர் சொன்னது, எங்கள் மாநில தலைவர் சொன்னது நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு ஊடகத்திலிருந்து ஒரு ஸ்கூல் பையனை நேராக கார்பரேட் ஸ்கூல் வாசல்லேருந்து பையனை கூப்பிட்டு ஒரே ஒரு வரி மட்டும் எழுதி கொடுன்னு சொல்லுங்கள், எழுதுறானு பார்க்கலாமா? இல்லையே. தமிழ்நாடு எங்கே போச்சு? இப்போ மோசமாக போயிட்டு இருக்கு. மனசு வருத்தத்தோட சொல்கிறேன், பாலிடிக்ஸ் பேசலை. குறிப்பாக இந்த 10 வருஷமாக தமிழ்நாட்டில் தமிழ் போயிடுச்சுன்றேன். ஒரு டிவியில் ஒரு இதை பார்த்தேன், ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். ஒரு பையன் சொல்கிறான், திருச்சிற்றம்பலம் எழுதிட்டாங்க பேப்பரில், போயிட்டு காமிக்கிறான் எல்லாத்தையும். பாருங்க திருச்சிற்றம்பலம் எழுதியிருக்கேன், இதை நம்ம மக்கள்கிட்ட கேட்போம், எத்தனை பேர் எழுதுறாங்க பார்ப்போன்னு காமிக்கிறாங்க. நம்ப மாட்டீங்க, 18, 20 வயசு பசங்க போனோன்னே கேட்குறான், என்னப்பா தாய்மொழி? தமிழ் அப்படின்னா. தமிழ் எழுதுனா 10th பாஸ் பண்ணிட்டேன்னா, இது என்னன்னு எழுது, நான் சொல்கிறது எழுதுன்றாங்க. அவன் எழுதுறது படிக்க முடியாது, கெட்ட வார்த்தையாக இருக்குது, அப்படி எழுதுறாங்க. ஒருத்தர் இல்லைங்க, 10 பேர். ஒரே ஒருத்தர் மட்டும் கரெக்டாக திருச்சிற்றம்பலம் எழுதினார். ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா தமிழ் வாத்தியார்னாரு. எழுதுறேன்னா இந்த நைட்டெல்லாம் முட்டியில் போட்டு அடிப்பாருன்னாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ் இப்போ செத்து போச்சு, சுத்தமாக இல்லை. எனக்கு தெரியும், என்னோட அலுவலகத்தில் நான் டிராஃப்ட் பண்ணேன்னா இன்னும் பல பேருக்கு 2 சுழி இன்னும் 3 சுழின்னு தெரியல, வினைச்சொல்ல என்னன்னு தெரியல, நம்ம படித்த அடுக்கு தொடர் இந்த இரட்டை கிளவியில் என்னன்னு தெரியல, யாருக்கும் ஒன்றும் புரியல. அது எங்கே போச்சு? அதெல்லாம் அந்த லாங்குவேஜ் எங்கே போச்சு? நீங்கள் சொல்கிற இரட்டை 2 மொழின்னா தமிழ் இன்னைக்கு எங்கேயோ போய் செழுமையாக இருந்திருக்கணுமே. நீங்கள் யாராவது ஒரு பையனை, நான் விளையாட்டுக்கு சொல்ல, நம்ம அரசியலுக்காக சொல்ல, ஒரு பையனை கூப்பிடுங்க. இப்போ ஒரு 10th படிக்கிற பையனை கூப்பிடுங்க. நம்ம படித்தோம் இல்லை, கொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சரை தும்பி, காமம் செப்பாது, கண்டது மொழிமோன், ஒன்று படிக்க சொல்லுங்க. அது ஒன்று சொல்லுங்க, நான் பேசுறது நிறுத்திடுறேன். சீரியஸாகவே அவங்களுக்கு அந்த நாக்கே இது வர மாட்டேங்குது. அதை விடுங்க சார், பார்த்துக்கலாம் சார், பாஸ் பண்ணால் போகும் சார், 40 மார்க் எடுத்தால் போகும் சார். இதுதான் நீங்கள் கல்வி கொண்டாடுறீங்களா? தமிழில் தமிழும் போச்சு, ஆங்கிலமும் போச்சு, எதுவுமே இல்லை. அந்த பையன் அப்படியே பரிதாபமாக நிற்கிறான். நான் இப்பவும் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் இங்கிலீஷும் இன்னொரு லாங்குவேஜ், ஹிந்தியும் இல்லை, இன்னொரு லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா, தமிழ் இங்கிலீஷ் இன்னொரு லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பட்டமே வேண்டியதில்லை, உங்களுக்கு படிப்பே வேண்டியதில்லை. 10th படித்தா போதும், உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரெடியாக இருக்குது. ஆங்கில புலமை இன்னைக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு மாதம் 30,000 to 50,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் ரெடியாக இருக்குது. ஆங்கில புலமைன்னா நல்ல ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசினா போதும். தமிழ், இங்கிலீஷ், இன்னொரு பாஷை 3 படிச்சிங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி வேண்டாம். உங்களுக்கு அவ்வளோ வேலை குவிஞ்சு கிடக்குது. இப்போ சேல்ஸில், மார்க்கெட்டிங்கில், ரிசப்ஷனிஸ்ட் அவ்வளோ வேலை குவிஞ்சு. ஒரு லாங்குவேஜ் எவ்வளோ முக்கியமாக இருக்குது நாட்டுக்கு. இவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, இதில் போய் 3வது மொழி சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. நான் கேட்குற ஒரே வேண்டுகோள், ஒரு வீம்புக்குன்னா ஒரே ஒரு வருஷம் மட்டும் ஏற்றுப்போம், என்இபி விட்டுருங்க, நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி விட்டுருங்க. தமிழக அரசா இந்த ஒரு வருடம் மட்டும் சும்மா ஒரு இதுக்காக, ஒரு மாடலுக்காக நான் என்ன பண்ணுறோம், பயிற்சிக்காக இந்த வருஷம் மட்டும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா மொழியை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம்.
இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், இதுலையாவது கம்பல்சரி ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. கார்ப்பரேஷன் ஸ்கூலில் நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வருஷத்துலேருந்து 3வது மொழி ஆப்ஷன், பசங்க எடுத்துக்கிட்டா எடுத்துக்கங்க, எடுக்கல விளையாட போங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற அந்த ரிசல்ட் படு பயங்கரமாக இருக்கும் தமிழக மக்கள்கிட்ட. ஏன்னா பெற்றோர் மத்தியில் அவ்வளோ அவேர்னஸ் வந்துருச்சு. படி ஒரு லாங்குவேஜ்னுவாங்க. நான் சொன்ன கணக்கு தான், படி ஒரு லாங்குவேஜை, எந்த லாங்குவேஜ் இப்போ படிக்கிறது, எனக்கு ஒரியா வேண்டாம், ஏன்னா நான் இருக்குது வண்ணாரப்பேட்டை, தேனாம்பேட்டை, இது நான் சிந்தாதிரிப்பேட்டை, நான் எதுக்கு ஒரியா படிக்கணும்? அப்போ என்ன படிக்கலாம்பான்னும் போது கடைசியில் வந்து எங்கே நிற்கும், ஹிந்தி படிப்பா, என்னைக்கு இருந்தாலும் நீ நார்த்தில் போய் பொழைச்சிக்கலாம், நீ டெல்லி போகலாம், நீ வக்கீலாகி சுப்ரீம் கோர்ட் போகலாம், டாக்டர் ஆனால் நீ வந்து டெல்லியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீ ஹிந்தி படிச்சுக்கப்பா இன் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இத்தனை நாள் பண்ண பொழப்பு போயிடும்ல. இல்லை, இன்னொன்னும் சொல்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி ஆப்ஷனல் லாங்குவேஜ் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி 3rd லாங்குவேஜ் நம்ம உள்ளே கொண்டு வரோங்கிற போது அந்த 3rd லாங்குவேஜ் தான் இந்த ஸ்கூலுக்கு இந்த லாங்குவேஜ் தான் சொல்லிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற போது அந்த பள்ளி நிர்வாகமும் பெற்றோர் மத்தியிலையும் ஒரு கன்சஸ் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுலேயும் வந்து ஒரு மெஜாரிட்டி மாதிரி இருக்குது. அதில் யார் வந்து ஜாஸ்தி எந்த லாங்குவேஜுக்கு வருதோ அந்த லாங்குவேஜ் தான் வந்து நம்ம உள்ள வைக்கணும் அப்படின்ட்டு வந்து வரும்போது அது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவங்களும் சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தின்னு தான் போய் நிற்குது அப்படிங்கிறது தான். அப்போது இவங்க ஆப்ஷனல்னு வச்சா ஆப்ஷனல் வைக்கிறதே வந்து ஒரு ஸ்வீட் கோட்டட் வேர்டு தான். அது ஹிந்தியை தான் இவங்க வந்து வேற விதமாக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் திராவிடத்தை வெளில வந்துருங்க, திராவிடன்னு சொல்லாதீங்க. திராவிடம் என்ன சொல்கிறீங்க, நம்ம எங்கே தெலுங்கு, எங்கே கன்னடம், எங்கே மலையாளம் அதானே சொல்கிறீங்க. அவங்களுக்கு கூட ஒரு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்த டீச்சர் உங்கள்கிட்ட இல்லையே. நாளைக்கே நீங்கள் வந்து மலையாளம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர் தமிழ்நாடு முழுக்க தேவையான எத்தனை பேர் இருப்பாங்க? ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற டீச்சர் வேணும்னு கேட்குறீங்களா? ஏகப்பட்டது இருக்காங்க. அப்போ உங்களை அறியாமையே நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்க. உலகம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, நீங்கள் மாற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஒசூர் பக்கம் இருக்கிறவங்க மட்டும் கன்னடம் எடுத்துக்கிட்டோம், ஆந்திரா பக்கம் இருக்கிறவங்க தெலுங்கு எடுத்துக்கிட்டோம், கும்பளி பக்கம் இருக்கிறவங்களாம் அவங்க கேரளா பக்கம் இருக்கிறவங்களாம் அது இது மலையாளம் எடுத்துக்கிட்டோம். ஜென்ரலாக இருக்கிறவங்க அவங்க தாய்மொழி மலையாளமாக இருந்தால் அவங்க எடுத்துக்க போகிறாங்க. ஒரு மலையாளி ஃபேமிலி இங்கே வருதுங்க, வந்து தங்கிடுறாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபரில் வராங்க, அவங்க தமிழ் கம்பல்சரி, இங்கிலீஷ் படிக்கிறாங்க ரெண்டுமே. 3வது மொழி என்ன எடுத்துக்கிறாங்க கேட்டால் கண்டி மலையாளம் எடுத்துப்பாங்க. ஏன்னா எங்கள் பூர்வீகம் என்னோட தாய்மொழி மலையாளம் பேசணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் மலையாளமும் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3வது மொழி எங்கே போவோம்? ஹிந்தி போவோம். ஏன்னா தமிழ்நாட்டு தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கோமே, நம்ம அடுத்த வருஷம் வேறு ஊருக்கு போயிட போகிறோமே. அப்படி எப்போ வந்து ஒன்று புரிஞ்சுங்க, எப்போ இந்தியா முழுக்க மத்திய அரசு ஊழியர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும்னு சொல்கிறீங்களோ அப்போவே ஆங்கிலமும் இந்தியும் கம்பல்சரி ஆயிடுச்சு. இது நான் வந்து பல பேருக்கு தெரியாது, நான் சொல்கிறது நமக்குள்ளேயே ஓடுற உணர்வு சொல்கிறேன். எப்போ ஒரு மத்திய அரசுன்னு ஒரு பெரிய ஒரு நாட்டில் எனிபடி கேன் பி டிரான்ஸ்ஃபர் டு எனிவேர்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தீங்களோ அப்போவே உங்கள் உடம்புல ரத்தத்தில் இங்கிலீஷும் ஹிந்தியும் கலந்துருச்சு, உங்களால் பிரிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்தியை கண்டிப்பாக படிச்சுப்பாங்க. கரெக்டாக மத்திய அரசு ஊழியர் ஒருத்தர் இங்கே வராரு, இங்கே வந்து கல்யாணம் பண்ணுறாரு, குழந்தை பெற்றுக்கிறாரு, தமிழ்நாட்டில் தமிழ் இங்கிலீஷ் இருக்குது. அவர் என்ன சொல்லுவார், 3 வருஷம் முடிய போதுமா, நம்ம திருப்பியும் வேற ஊருக்கு போகிறோம். அப்போ என்ன படிப்பார்? இல்லைன்னா அவங்க எல்லாருக்குமே தனித்தனி ஸ்கூல்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து ரயில்வே ஸ்கூல் இருக்கு, அப்புறம் ஆர்மிக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, இன்னொன்று வந்து கேந்திர வித்யாலயா. அதெல்லாம் எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாருமே தனித்தனியா. எத்தனை பேருக்கு இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சென்னையில் எத்தனை அரசு ஊழியர்கள் இருக்காங்க, மத்திய அரசு ஊழியர்கள், அத்தனை பேருக்கு அங்கே இது கொடுத்துட்றாங்களா? அப்படின்னு பார்த்தா கேவியில் இவ்வளோ டிமாண்டே வரக்கூடாது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்படி இல்லை, எப்பவுமே இந்த இது உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்குங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு உணர்த்துற மாதிரி சொல்லணும்னா டிஎம்கே மத்தியில் மனசுக்குள்ள ஹிந்தி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இது எல்லாமே எதிர்க்கிறது. ஹிந்தி எப்படியும் உள்ளே வந்துடும்ன்றது அவங்களுக்கு தெரியல. நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கொடுத்தா கூட ஹிந்தி உள்ளே வந்துடும். ஏன்னா மக்கள் இப்போ அப்படி மாறிட்டாங்க. இன்னும் கிராமத்தில் இருக்கிறவங்கள தான், திமுக ஓட்டு போடுறவங்க தான் இன்னும் ஹிந்தின்னு பயமுறுத்தாங்களே தவிர இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ரொம்ப சின்ன உதாரணங்க, எல்லா கிராமத்துல இருந்தும் மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கிராமம் நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த குக்கிராமத்துக்கு போனாலும் என் பெரியப்பா பையன் ஜெர்மனியில் இருக்கிறான், அங்கே இருக்கான், எல்லாம் சொல்கிறாங்க. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்களோ அவங்களெல்லாம் நோட் பண்ணி பாருங்க, அவங்க எல்லாம் ஹிந்தி வேணுன்றாங்க. ஏன் சொல்லுங்க? வெளிநாட்டில் இருக்க இந்தியன் பாப்புலேஷன் இருக்குல்ல, அதில் மெஜாரிட்டியாக இருக்க யாருன்னு பாருங்க. காமன் மொழி எது சொல்லுங்க? ஹிந்தி பேசுகிறாங்க. கனடா போங்க, யூஎஸ் போங்க, ஆஸ்திரேலியா போங்க, அங்கே இந்தியன் கம்யூனிட்டி இருக்குது. அதில் 5% மலையாளி, 5% தெலுங்கு, 5% தமிழ், 10% இவங்களாம் இருக்காங்க. குஜராத்தி, ஜெயின்ஸு, பாம்பேக்குமே பார்த்தா 60% இருக்காங்க. அங்கே எல்லாருக்கும் மொழி வந்து ஹிந்தி. அங்கே இருக்க தமிழ்னு சொல்கிறாங்க, நாங்கள் அப்பயே ஹிந்தி படிச்சிருக்கணுங்க, ஹிந்தி படிச்சிருந்தா
எங்களுக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இங்கே. ஏன்னா அங்கே இங்கிலீஷ் படிச்சுக்கலாம் ஈஸியாக, ஹிந்தி படிக்க முடியாது. ஏன்னா அந்த ஊரில் ஹிந்தி படிக்கிறது கஷ்டம். சின்ன வயசுல ஹிந்தி படிச்சிருந்தா நாங்கள் பெரிய கம்யூனிட்டியாக அங்கே இருந்திருப்போம் இந்தியன்ஸ்ன்றாங்க. அதுவும் இங்கே தாக்கம் வருது. அந்த பையன் இங்கே சொல்கிறான், அம்மா நான் சின்ன வயசுலேயே ஹிந்தி படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு ஜெர்மனியில் ஒரு ஒரு கம்யூனிட்டி இருக்குமா, நான் ஜாலியாக அவங்க கூட பேசியிருந்திருப்பேன், நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, என் பேரனை ஹிந்தி படிக்க வை, தயவுசெய்து நீ தமிழ் இங்கிலீஷ் மட்டும் வச்சுக்காது, ஹிந்தி படிக்க வை. அப்போது மக்கள் மனசுக்குள்ளே அது வந்துருச்சு. ஆனால் எங்கேயும் நம்ம திணிக்கல. ஆனால் இவங்க திணிக்கிறத நினச்சி எதிர்க்கிறேன்னு சொல்கிறது வந்து இவங்க தமிழையும் வளர்க்கல, இங்கிலீஷையும் வளர்க்கல, ஹிந்தியும் வளர்க்க போகிறதில்ல. ஆகும்போது கடைசியில் வந்து நான் கேட்குறேன், நான் இன்னொரு இதுனா நான் இப்போ இந்த மாதிரி சொல்கிற டெஸ்ட் எல்லாம் மக்கள் நேராக ஸ்டாலின் அவர்கள்ட்ட உதயநிதி ஸ்டாலின் கூட கொண்டு போகலாம். ஏன்னா நீங்கள் தமிழ் தான் முக்கியம், இங்கிலீஷ் தான் முக்கியன்றீங்க, இதுக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு மாட்டிப்போம் எல்லாருமே. இல்லை, இருமொழி கொள்கையை வந்து பேசக்கூடிய கட்சிகள் அவங்க வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், விஜய் கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இருமொழி, திமுகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இருமொழி கொள்கையை தான் வந்து வலியுறுத்துறாங்க. ஸோ இப்போ இருமொழி கொள்கை தான் வந்து தவறு, மும்மொழி கொள்கை சரி அப்படின்னா நீங்கள் அதுக்கு சார்ந்த டேட்டாஸ் அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் வந்து நீங்கள் எங்கே போறீங்கன்னா, சீமானுடைய பையன் எங்கே படிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து தனியாக வந்து விஜய் வித்தியாசம் நடத்திட்டு இருக்காரு, அது சிபிஎஸ்சி இல்லையா, அப்புறம் சன்ஷைன் இல்லையா, அப்புறம் வந்து திமுக அது ரொம்ப பர்சனலாக அவங்க வந்து அது ரொம்ப பர்சனல் கிடையாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் அரவிந்த் சாமி இருக்கார்ல, அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், ரொம்ப மனசு ரொம்ப நல்ல விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன் ரசிகர் மன்றம் வச்சுக்கலான்னு கேட்டதுக்கு அரவிந்த் சாமி சொன்ன வார்த்தை, என் பையன் இப்போ வந்து காலேஜ் படிக்கிறாரு, அவர் இன்னைக்கு நைட்டு வந்து எங்கிட்ட அப்போ ஒரு 1000 ரூபா கொடுங்க, நான் அர்ஜென்ட்டாக ஒரு சினிமா நடிகர் பேரை சொல்லி நான் போஸ்டர் ஓட்ட போனோம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன்னாரு. அந்த அந்த நெறியாளர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன சொல்லிங்க, பெசாம படுறா போய், இப்போ தேவையா அவனுக்கு போ அப்படின்வீங்க. அது என்னங்க, என் பையன் மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அடுத்தவன் பையன் மட்டும் எனக்காக போஸ்டர் ஓட்டணும்னு. என் படம் வெளில வரும்போது அடுத்தவங்க வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து, எதுக்கு வச்சிருந்த பணமாக இருந்தாலும் சரி, அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து எனக்கு போஸ்டர் ஓட்டணும், கட் அவுட் வைக்கணும். ஆனால் நான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன் சினிமாவில், என் பையன் 10 மணிக்கு வெளில போகணும்னு சொன்னால் உள்ளே போய் சேஃப்டி முக்கியன்றேன். இப்போ எனக்கு ஒரு பையன் தான் முக்கியம், அடுத்தவன் பையன் முக்கியம் இல்லையான்னாரு. ரொம்ப அருமையான ஒரு ஒரு இன்டர்வியூ. இதைத்தான் நான் உங்களுக்கு பதிலாக சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு என்ன மட்டும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களே, இன்னொருத்தர் குழந்தையா இருந்தால் அந்த குழந்தை படிக்க வேணாமா, அந்த குழந்தை படிக்க வேணாமா, ஏன் ஒரு ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது? நீங்கள் என்ன சொல்லணும், எப்போ என் வீட்டில் பசங்கள்லாம் படிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், இஷ்டமாக இருந்தால் படிங்க, இல்லை விட்டுருங்க, ரொம்ப உங்களுக்கு மைண்ட் ரொம்ப இதுவாக இருந்துச்சா விட்டுருங்க தம்பின்னு சொல்லலாம்ல. சொன்னாம்மா, நம்ம தமிழ்நாட்டில் சொன்னோமா? யாரும் சொல்லலையே. நாங்களும் கேட்டு தானே இருக்கோம். ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பையன் அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா எனக்கு ரொம்ப ஆசைப்பா, ஹிந்தி பேசணும்னு ஆசைப்பான்னு கேட்குறான்னா, எனக்கெல்லாம் வசதி இல்லைப்பா தனியார் பள்ளியில் சேர்க்கறதுக்கு, ஒன்று டியூஷன் வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக வசதி இல்லை, ஹிந்தி படித்து என்ன கிழிக்க போகிற அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஹிந்திலாம் வேண்டாம், அதை வழியத்துக்கு அங்கே போட்டு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை கெடுத்துட்டாங்க. நேரடி உதாரணம், நான்லாம் சின்ன வயசில் படிக்கும்போது ஹிந்தின்னா எல்லாரும் சேர்ந்து ஹிந்தி படிக்கிறது இல்லை, இந்த வீட்டில் இருந்துட்டு ஹிந்தி ஹிந்தியை பேசாதன்னாங்க, விட்டுட்டோம். இன்னைக்கு நான் பார்க்குறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்லாம் போனீங்கன்னா இவ்வளோ மோசமாக இருக்குன்னு பர்சனலாக, ஹிந்தி படித்தா நான் பெரிய வக்கீல் ஆகும்னு சொல்லலை, ஒரு வக்கீலாக இருந்தால் ஹிந்தி படித்தா பெரிய வக்கீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையே நீங்கள் பண்ண மாட்டீங்க, உங்கள் வீட்டு பசங்களுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக பாதுகாத்துக்கிறீங்க. சீமான் பையன் எங்கே படிக்கிறாரு, ஏன் அங்கே படிக்கணும்? நமக்கு இருமொழி கொள்கை தானே, ஒன்று தமிழ், ஒன்று இங்கிலீஷ். இங்கிலீஷ் கூட வேண்டாம், வேற ஒரு நாடு, தமிழ் மட்டும் புலவர் ஆகிட வேண்டியது தானே தமிழில். ஏன் தமிழ் படிக்காமல் அதையும் படிக்க சொல்கிறீங்க 3வது மொழியாக? அப்போ நீங்கள் மட்டும் கரெக்டாக இருப்பீங்க, எங்கள் பசங்களாம் மட்டும் ரோட்டில் நிற்கணுமான்னு கேட்குறது நியாயமான எது இப்படி பர்சனல் ஆக்க முடியும்? வீரமணி அவரோட ஒய்ஃப் வந்து கோயிலுக்கு போனாங்கன்னா, உங்கள் ஒய்ஃப் மட்டும் கோயிலுக்கு போகிறாங்களே, அப்போ எங்கள் வீட்டில் போனால் என்ன தப்புன்னு கேட்குறாங்கல்ல. எத்தனை பேரோட கொடுமையும் பூணில் அறுத்தாரு வீரமணி. அப்போ நாம கேட்குறோம்ல, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஐயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எத்தனை பேர் வெட்டினீங்க நான் கேட்கணும்ல. அப்படி உங்களை தானே கேட்போம். இப்போ திமுக கேட்குறோமே, பார்ப்பனியை எதிர்ப்புன்றீங்களே, உங்கள் எத்தனை பேருக்கு அவர் வீட்டில் உங்கள் பெரிய பெரிய தலைவர்களோட ஆடிட்டர் யார், உங்களோட லாயர் யார், தமிழகத்தின் தலைமை வழக்கறிஞர் யார், அதெல்லாம் நான் கேட்பேன்ல. இப்போ ரோட்டில் போய் ஒன்றும் இல்லாத சாதாரணமாக பயந்து போன ஒருத்தனை போய் வெட்டிட்டீங்க, அதே நீங்கள் பெரிய லாயர், அட்வொகேட், ஆடிட்டர் அந்த மட்டும் வந்து பின்னாடி இருக்குன்றீங்களா? அதுதான் தவறுன்னு சொல்கிறது. இதுவும் சேர்த்து சொல்கிறோம், திமுகவோட முகத்திரை கிழிஞ்சிக்கிட்டே வருது. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இது இன்னொரு விஷயமாவும் சொல்கிறாங்க, மோடி அவர்கள் பேசுறது தமிழகத்தில் போய் வந்து பெரும்பாலும் போய் சேர மாட்டேங்குது.
நம்ம என்ன ஒரு விஷயம் டெல்லியில வந்து இது பண்ணாலும் அது வந்து தமிழகத்துல பரவலா சேர மாட்டேங்குது. ஸோ பாஜகவால தமிழகத்துல வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு நரேட்டிவ் வந்து நம்மளால வந்து செட் பண்ண முடியல. ஸோ இப்ப ஹிந்தி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்னொரு 20 வருஷத்துல தமிழ்நாட்டுல பாஜக வந்து ஆட்சி அமைக்கும். இந்த ஒரு திட்டமும் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ ஹிந்தின்னு சொல்லி அதுல கம்பல்சரி ஹிந்தின்னு சொல்லல, எனி லாங்குவேஜ், எனி இந்தியன் லாங்குவேஜ் சொன்னோம். இல்ல அதான் நீங்களே சொன்னாங்க. அப்ப எனி இந்தியன் லாங்குவேஜ் சொன்னா ஹிந்தி எடுத்துப்பாங்கன்னு நான் சொன்னதே ஆமோதித்த வினோத்துக்கு நன்றி தெரிவித்துட்டு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. எந்த யாரையுமே நீங்க கூட போட்டு மூடி வைக்க முடியாது, வெளியில வந்து தான் ஆகணும். மோடி அவர்கள் பேசுற ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சுன்றதுக்காக தான் இப்படிதான் வரணுமா? நம்ம நான் சொன்ன மாதிரி படிக்க விடாம பண்ணுங்க, ஆரம்பிச்சு விட்டு. ஏன்னா திருமாவளவன் ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, மோடி அவர்கள் பேசுற ஹிந்தி மட்டும் தமிழ்நாட்டுல புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆபத்தா போயிடும்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் அவரே வந்து நான் அங்க உட்காந்து நீங்க உட்காந்துருக்கு நினைக்கிறேன். எனக்கு நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. இல்ல இல்ல திருமாவளவன் சொல்லிட்டு நான் முதல்ல சொல்றேன் இதுதான் உங்க பயம்னு சொல்றேன். நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டா மோடி அவர்கள் அதுதான் உங்க உள்நோக்கமான ஒரு கேள்வி. உள்நோக்கம் இல்ல, அப்படி இருந்தா நம்ம மோடி எடுத்துக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஹிந்தி கம்பல்சரி அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவர் அது சொல்லியே. அப்படி பண்ணாதீங்க. இதுல இன்னொரு NEP-ல முக்கியமான விஷயம் சொல்லிடுற முடியறதுக்குள்ளே, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 50 பேர் வந்து காஷ்மீர் போவாங்க மாணவர்கள் NEP-ல. அங்க போய் காஷ்மீரி படிப்பாங்க, அந்த கல்ச்சர் படிப்பாங்க. அசாம்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, தமிழை படிப்பாங்கன்னாரு. இதெல்லாம் இந்த NEP-ல வந்திருக்கு. யாருக்கா சொன்னாங்களா? ஏன் இங்க இருந்து அசாமும் காஷ்மீரும் போயிட்டாங்கன்னா இப்படிலாம் ஒரு உலகம் இருக்கா அழகா இந்தியாவுக்குள்ள? நம்ம கும்மிடி புண்டி தாண்டது இல்லையேன்னு பசங்க கோச்சிக்கோம்ல. அதனால இங்கேயே இருந்துக்கிறதுக்கு என்ன வழி? இப்ப கிராமத்துல இருக்காரு இல்லைங்க, ஒருத்தர் கிராமத்துல இருக்காரு, யாரையும் புண்படுத்துக்காக சொல்ல, கிராமத்துல இருக்காரு. அவரால் வந்து தமிழ் எழுத முடியல வச்சுக்கோங்க, ஆங்கிலம் பேச முடியலன்னா அவர் அந்த நகரத்தை விட்டு வெளில வரது கூச்சப்படுவார் தெரியுங்களா? ஒரு சிட்டிக்கு வர மாட்டார் தெரியுங்களா? அப்ப அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் கிராமம் மாதிரி ஒரு கிராமம் கிடையாது, இதை விட்டு வெளில போறவங்களாம் பைத்தியக்காரன், சொந்த நாட்டுக்கு துரோகம் பண்றவன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவரால் அங்கே வெளில வர முடியாது. வெளியில வந்தா ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியாது. இந்த கூச்சத்தை உங்க மனசுக்குள்ள வரணும்னு சொல்லி தான் திமுக என்ன பண்ணுது, தமிழகத்துக்குள்ளேயே இரு, நீ வெளியில வந்துடாத, வந்துட்டா உனக்கு உலகம் தெரிஞ்சிடும். வெளியில வர்றதுக்கு என்ன திறவுகோல்? ஆங்கிலமும் இந்தியும். இந்தியும் ஆங்கிலமும் இருந்தா இந்தியாவில் எங்க வேணா போயிட்டு வந்துடலாம். உண்மையா இல்லையா? இந்தியும் ஆங்கிலமும் இருந்தா உலகத்து இந்த இந்தியா முழுக்க எங்க ஒன்னாலும் போய் சமாளிச்சு வந்துடலாம். நீங்க அதை படிச்சுக்காத, படிச்சுட்டா நீ ஊர்ல அடங்க மாட்ட, நீ வெளியூர் எங்காவது போய் படிக்க ஆரம்பிச்சா மோடி பேசுறது புரிஞ்சிடும், இந்தியானா என்னன்னு தெரிஞ்சிடும், தேசம்னா என்னன்னு தெரிஞ்சிடும், அமரன் படத்தை பார்த்து கை தட்டுவ. அப்புறம் எங்களுக்கு பாரஞ்சித்துக்கு வேலை இல்லை, இந்த அமைக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு பேச முடியாது. இல்லை திருப்பி இப்படியே பேச முடியாம அமரன் படம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, தேசியம் வந்துடும், பிளாகை பார்த்தா செல்யூட் அடிப்பீங்க. இது எங்களுக்கு வேண்டாம், நாங்க எப்பவும் இப்படியே வச்சு உங்களுக்கு ஓட்டிட்டு இருக்கிறோம், திராவிடம்னு அப்படியே இருங்கன்னு சொல்லி தான் இப்படி பண்றாங்க. இது எங்க வெளியில கேட்டுருவாங்கன்றதுக்காக 2000 கோடி நிதி எங்கே அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி விட்டு பண்றாங்க. மக்கள் முதல்ல அப்படியே நிதி கொடுக்க மாட்டாங்கன்னு எங்கிட்டே கேட்டாங்க, என்னங்க நிதி கொடுக்குறாங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோடனே, இது ஏங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க மக்களுக்கு அப்படிங்கிறாங்க. மக்களுக்கு புரியுது, ஏங்க தனியார் பள்ளியில மட்டும் 3 மொழி இருக்கு, உங்கள்கிட்ட வேணாமான்னு கேட்டா சொன்ன மாதிரி அங்க மட்டும் கம்பல்சரி, ஏங்க எங்க குழந்தைங்க மட்டும் இல்லைன்னு கேட்கறாங்க. இது அவங்களுக்கு எதிர்த்து திரும்ப போகுது. அதனாலதான் அந்த போராட்டம்லாம். நிகழ்ச்சியை இறுதியில கேட்கறது, 68லையும் 86லையும் வந்த தேசிய கல்விக் கொள்கையில் எவ்வளவு நிதி நீங்கள் பெற்று விட்டீர்கள், அதை வேணான்னு சொல்லி நிராகரித்து விட்டு, அந்த தேசிய கொள்கையை நிராகரித்து விட்டு எவ்வளவு நிதியை நீங்க இப்ப வாங்குனீங்க, அதே மாதிரி இந்த தடவை ஏன் அந்த நிதியை கேட்கறீங்க நிராகரிக்காம அப்படின்னு திமுக காரர்கள் கேட்டுட்டு சொல்லிடுறாங்க. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.